யூதாசு காட்டி கொடுப்பான்னு தெரியும். தெரிஞ்சே தேவ சத்தியத்தில் அவனும் கற்றுக் கொடுத்தார். ஆனா அவனுடைய இருதயம் பொல்லாததா இருந்ததுனால அவன் இயேசு விட்டு அவனுக்கு எப்பவும் ஆசை எதுல? பணத்து மேல. அதனால அவன் தேவன் கொடுத்த வார்த்தைகள்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. அந்த வார்த்தை மேல ஏக்கம் இல்ல. அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யற அந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ள கிரியை செய்திராதான்னு சொல்லி ஏக்கம் இல்ல. அவன் அதனாலதான் மறுபடியும் எங்க போனான்? பணத்து மேல நோக்கத்துல போயிட்டான். ஆனா மத்த பேதுரு எல்லாம் பாருங்க, பேதுரு, தோமா இவர்கள் எல்லாம் அந்த வார்த்தையை கொண்டு சுமந்து போனாங்க. இந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ள போனமேன்னு சொல்லி தோமா எங்க இருந்து வந்து எங்க வந்து மரித்தாருன்னு பாருங்களேன் ஐயா. அந்த வார்த்தை ஏக்கம். தேவனுடைய வார்த்தையை ருசி பார்த்த எந்த பிள்ளையும் தூங்கவே தூங்க மாட்டான். தேவனுடைய வார்த்தை அந்த ஏக்கத்தை, உண்மையான அன்பை புரிந்து கொண்ட எந்த பிள்ளையும் கர்த்தர் என்ன செய்வான்? விழிச்சுதான் இருப்பான். தவிர அவனுக்கு தூக்கம் வராதையா. அவன் ஆராய்ச்சிட்டே இருப்பான், ஏக்கத்தோட இருப்பான், ஆலயத்துல வந்து உட்காருவான். அவனால முடியாது, ஆண்டவரே என் ஜீவன்ல நான் எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பார்க்காம நான் தூங்கிடக்கூடாது. நான் எழும்பாம இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எங்க ஜெபத்தின் மூலமா யாரையாவது எழுப்பிருங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் சுயநலமான ஜெபமா இருக்காது, தேவனுடைய உள்ளத்தை அறிந்து பண்ணுகிற ஜெபமா இருக்க வேண்டும்.